அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் பழமையும் புதுமையும் நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர், கல்வியின் கடல், த ஓஷன் ஆஃப் நாலேஜ். இவர் பெங்காலில், அதாவது மிதின்பூரில் இருக்கக்கூடிய பிரிசங்கா அப்படின்ற ஒரு கிராமத்தில் 1820 செப்டம்பர் 26 தாக்கூர் தாஸுக்கும் பகவதி தேவிக்கும் மகனாக பிறக்கிறார். இவர் பிறந்ததுலேருந்து சமஸ்கிருத மொழியை நல்லபடியாக படிக்கிறாரு. படித்து வளர்ந்து வரும் வேலையில் நல்ல ஒரு துறையாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் பெருமகனாக, ஒரு ப்ரொஃபஸராக வாழ்க்கையில் சன்ஸ்கிருத்தில் முன்னேறிட்டே இருக்கார். இவருடைய அறிவாற்றலை பார்த்து இவருக்கு வந்து அதாவது ஓஷன் ஆஃப் நாலேஜ், கல்வியின் கடல் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. மேலும் இவர் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகுது. தீனமயா தேவி கூட இவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. இவரத்தோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியத்துவம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 பள்ளிகளை திறக்கிறாரு. 1003 பெண்களை வந்து அதில் மாணவிகளாக சேர்க்குறாரு. மேலும் இவர் வந்து சதி அதுக்காக போராடி அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. விடோஸ் ரீமேரேஜ்க்காக போராடுறாரு. இதோட பில் பாஸ் பண்ணது 1856 பார்த்தீங்கன்னா டல்லோசி மூலமாக அந்த ஆக்ட் வந்து பண்ணி 1857 அது இம்ப்ளிமெண்ட்டும் ஆகுது. அதுக்கப்புறம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து நிறைய விஷயங்களை எதிர்த்து சொல்கிறாரு. அதாவது நம்ம வந்து இந்த பெண்களை வந்து நீங்கள் வந்து கல்வியில் வந்து அவங்கள சிறப்பு கொண்டு வரணும். மேலும் கல்வின்றது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு வெறும் படிக்கிறது எழுதுறது இல்லை, உங்கள் அறிவாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த வெங்கால மொழி கூட சில மாற்றங்கள்லாம் இவர் வந்து ஏற்படுத்துகிறாரு. அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு விஷயத்துலையும் இவர் வந்து அந்த மக்களுடைய உயர்வுக்காக போராடுறாரு. இவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர், சீர்திருத்தவாதி, சமூக தீர்த்திருத்தவாதின்னு சொல்லலாம். மேலும் இவர் பற்றி ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு முறை அவர் வந்து எப்பவுமே ரொம்ப எளிமையாக இருப்பார். ஒரு முறை வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர் இன்வைட் பண்ணுறாங்க. இவர் சாதாரண ஒரு வேஷ்டி சால்வை தான் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்புறம் வந்து நான் வரேன், கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாரு. இவரும் அந்த விருந்துக்கு போகிறாரு. போகும்பொழுது வாயில் இருக்கக்கூடிய வாயில் காப்பாளன், அதாவது செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் யார் அப்படின்னு. நான் வந்து வித்யாசாகர் அப்படின்றாரு. அப்படியா, இங்கே வந்து பார்ட்டி நடக்குது, இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க பார்ட்டிக்குள்ளே, உன்னை பார்த்தா பார்ட்டிக்கு வந்த மாதிரி தெரியல, நீ கிளம்பி போ அப்படின்றாரு. இவரும் போயிடுறாரு. பார்ட்டி தொடங்கல. வந்து ஓனர் வந்து எங்கே வித்யாசாகர் வரலன்னா, இப்போ செக்யூரிட்டி ஒருத்தர் வந்தார், அமுச்சிட்டு வீட்டுக்கு. ஐயோ அவர் தான்ப்பா முக்கியமானவர்னு அவரை போய் கூப்பிட்றாரு. மீண்டும் அவர் அழைச்சிக்கிட்டு வராங்க. செக்யூரிட்டி மன்னிப்பு கேட்குறாரு. உள்ளே போய் ஈஸ்வர்சந்திர உட்கார்ந்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஆடையை பார்த்து நீ சாப்பிடுன்றாரு. எல்லாரும் ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க வித்தியாசமானு கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த சமுதாயத்தில் ஆடைக்கு தான் மரியாதை, அறிவுக்கு மரியாதை இல்லை, மனிதனுக்கு மரியாதை இல்லைன்னு சொன்ன ஒரு மகா உத்தமன். மக்களே, கல்வினால் சிறக்க முடியும் அப்படின்றத நம்ம கல்வியின் கடல் வித்யாசாகர் சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.